நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டுகிற இடம் நிறைய இருக்கிறது. நபி அவர்கள் மீது அருளப்படும் வேதம் திருக்குர்ஆன் உலகம் முழுவதிலும் உள்ள மக்களின் நேர்வழியாக வந்தது திருக்குர்ஆன். ஆனால் அவன் ஹபீபான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் பாராட்டும் விதம்தான் எத்தனை அழகானது என்று ஓதப்பட்ட வசனங்களுக்கிடையே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணத்தை அல்லாஹ் பாராட்டுகிறான். குணம் என்பது அவன் கொடுக்கிற ஒன்று. ஒருவர் மீது உள்ளம் நேசமாகுவது கூட நானாக செய்ய முடியாது. லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம் உலைக்கின்னல்லாஹ் அல்லஃப். இந்த பூமியில் இருக்கும் எல்லாவற்றையும் நீங்கள் செலவு செய்தாலும் இரண்டு உள்ளங்களை உங்களால் இணைக்க முடியாது. உள்ளத்தில் அன்பை அவன் உண்டாக்க வேண்டும். ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பை அவன்தான் கல்பில் உண்டாக்கணும். ஒரு கல்பு அன்பை சுமப்பதற்கு கூட அவன்தான் அருள வேண்டும். இங்கே அவன் கொடுக்கிறது குணம். அவன் அன்னலாரை பாராட்டுவான். வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். நாயகமே, தாங்கள் மிக மிக மகத்தான மாண்பான குணம் நிறைந்திருக்கிறீர்கள் என்கிறான். நபியை பாராட்டுகிறான். படைத்தவன் சொன்னான், நான் உங்களை பாராட்டுறதுன்னு இருக்குது, நீங்க நம்மை பாராட்டுறது. அதற்கு ரொம்ப நல்ல ஆளு. நான் சொல்ல உங்களை மாதிரி குணசீலரை பார்க்கல, அது வேற விஷயம். இன்னைக்கு பாராட்டுவோம், நாளைக்கு சொல்லுவோம் மோசமான ஆளு. ஏன்னா இன்னைக்கு பாராட்டுறாரு, இன்னைக்கு அவருக்கு சாதகமா நடந்திருப்பார், நாளைக்கு கொஞ்சம் பாதகமா நடந்தா வாழ்த்துக்கள் அப்படியே மாற்றமாக அமையும். இங்கே கியாமத்து வரைக்கும் சான்று பகிர்கிறது திருக்குர்ஆன். அல்லாவை புகழ்ந்தான், அன்னலாரை புகழ்ந்தான். அந்த புகழ் குர்ஆனிலே சொன்னான், தாங்கள் மிக உயர்ந்த நற்பாக்கியம் உள்ள குணத்தில் இருக்கிறீர்கள். எம்பெருமானின் குணம் அது எத்தனை உயர்ந்த குணம்! மக்களோடு அன்னலாரின் குணம், தன் தோழர்களோடு அன்னலாரின் குணம், தன் குடும்பத்தோடு அன்னலார், தன் பிள்ளைகளோடு அன்னலார், இன்னும் சிறுவர்களோடு அன்னலார், பெண்களோடு அன்னலார், முதியவர்களோடு அன்னலார், வாலிபர்களோடு அன்னலார், உயிரினங்களோடு அன்னலார். எத்தனை குணங்களை அல்லாஹ் அவர்களுக்குள்ளே கொடுத்தான். சிரித்த முகம், மலர்ந்த உள்ளம் விரிந்த உள்ளம், சிரித்த முகம், முருட்டு சுபாவத்தோடு நடப்பவர்களை அன்பாக பார்த்த பார்வை, முருட்டு சுபாவத்தோடு நடந்தவர்களை அன்பால் பார்த்த பார்வை. யாராவது வந்து முசாபா செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, ஆசைப்படுவார் நம்ம ரசூலுடைய கையோட இருக்கணும்னு. எம்பெருமானின் வரலாற்றில் மாபெரிய செய்தி என்ன தெரியுமா? யாரும் தன் கையை நபியின் கையில் கொடுத்து முசாபா செய்தால் அவர் தன் கையை எடுக்கும் வரையிலும் அன்னலார் கையை உருவது இல்லை. அவர் எடுக்கிற வரையிலும் கொஞ்ச நேரம் நபியினுடைய கையை பிடிக்கணும்னு நினைப்பார், அப்படியே பிடிச்சிட்டு நிப்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கவே மாட்டாங்க. அவர் எப்போது விடுகிறாரோ அது வரையிலும். இங்கே இந்த குணத்திற்கு எது ஈடாக முடியும்? தொழுது கொண்டு நிற்கிறார்கள் நபில் தொழுகையில். அருகாமையில் இருந்து ஒருவர் உட்காருகிறார். அன்னலார் வேகமாக தொழுது முடிக்கிறார்கள். முடித்துவிட்டு அவரோடு உரையாடுகிறார்கள். அவர் சொல்வார், அன்னலாரை பார்த்திருக்கிறேன், நீண்ட நேரம் நிற்பார்கள். நான் பக்கத்தில் வந்தபோது சீக்கிரமாக முடித்துக் கொண்டார்கள். ஏன்? நான் எதிர்பார்க்கிறேன் என்ற காரணத்தினால். ஒருவர் அன்னலார் அவர்களை எதிர்பார்க்கிறாரா? அவரை நீண்ட நேரம் காக்க வைக்க கூடாது என்பதற்கு தொழுகையை கூட சுருக்கி கொண்ட அந்த குணத்திற்கு நான் என்ன சொல்வது? அவன் யாராவது பார்க்க வந்தாங்கன்னா மணிக்கணக்கில் காக்க வைக்கிற சமூகம். யாரையாவது போய் பார்க்க போறோம், ஒரு விஐபியை பார்க்க போறோம்னா 9 மணிக்கு நமக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. ஆனா 12 மணிக்கு உள்ள கூப்பிடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே உள்ள பார்த்துருவாங்க, நம்ம வந்திருக்கோம், இந்நாள் வந்திருக்கிறார், எல்லாம் தெரிஞ்சும் கண்டுகொள்ளாதை போல் இருக்கிறவர்கள் எங்கே பாடம் பெற வேண்டும்? எம்பெருமான் ஒரு பல்கலைக்கழகம், நபிகள் நாயகம் ஒரு பல்கலைக்கழகம், அங்கே பாடம் படிக்க வேண்டும். அல்லாஹ்வோடு நேரம் கொடுக்கும் நேரத்தில் கூட சந்திக்க வந்தவர்களுக்காக தொழுகை சுருக்கி கொண்ட அந்த குணத்திற்கு நான் எதை ஈடுகட்டுவது?
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டுவதற்கு உள்ளே வந்தார்கள். இகாமத்தை சொல்லி முடிக்கிறார் பிலால். எம்பெருமான் மெஹராபுக்குள்ளே வந்து விட்டார்கள். இங்கே முஸல்லா உள்ளே வந்து தக்பீரை கட்டபோது முன்னால் திரும்பி பார்க்கிறார்கள். அங்கே ஏதோ ஒன்று காட்சி அன்னலாருக்கு பட மீண்டும் சஃப்பை கிழித்து இடம் வாங்கி வெளியே வருகிறார்கள். இகாமத்து சொல்லப்பட்ட பின்னால் காரணமின்றி தொழுகை பிற்படுத்தக்கூடாது. இகாமத்துக்கும் தொழுகைக்கும் இடைவெளி கூடக்கூடாது. இதுவெல்லாம் ஷரியத்தாக வகுக்கப்பட்ட நடைமுறைகள். இகாமத்து சொல்லப்பட்ட பின்னால் மெஹராபிலே முஸல்லாவிலே வந்து நின்ற முத்தம நபிகள் ஏதோ திரும்பி பார்த்து ஒரு காட்சி பட எடையும் சஃப்பை கொஞ்சம் இடம் வாங்கி வெளியே வந்து என்ன போகிறார்கள். திரும்பி பார்த்துலாம் சாபாக்களுக்கு பழக்கம் இல்லை. எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க. மெஹராபில் வந்து நின்று விட்டு முஸல்லாவில் ஏறின பின்னால் வெளியே போகிறார்களே ஏந்தல் நபிகள். அப்படி என்ன இதைவிட முக்கியம் என்று திரும்பி பார்க்க வாசலில் ஒருவர் நிற்கிறார். அவரோடு அன்னலார் போய் பேசி கொண்டு நிற்கிறார்கள். வாசலிலே ஒருவர் நிற்கிறார். அவரோடு அன்னலார் போய் பேசுகிறார்கள். கொஞ்ச நேரம் பேசி அவரை அனுப்பி வைத்து விட்டு மீண்டும் வந்து தொழுகையை நிறைவு செய்த போது தோழர்களின் முகங்களில் கேள்வி கணைகள் காத்திருக்க அன்னலார் சொன்னார்கள், நான் வரும்போது அவரை பார்த்தேன். அவர் அங்கே நின்றார். சரி, உள்ளே வரப்போகிறார் என்று நினைத்து நான் உள்ளே வந்தேன். இகாமத்தும் சொல்லப்பட்டது. மீண்டும் அவர் வந்தாரா என்று பார்த்தேன். வாசலில் நிற்கிறார். புரிந்து கொண்டேன் என்னை எதிர்பார்க்கிறார் என்று. உடனே நான் வெளியேனேன். அவருடைய தேவை ரொம்ப முக்கியம். அந்த தேவையை நான் பூர்த்தி செய்கிற வழிகளை செய்துவிட்டு மீண்டும் உள்ளே வந்தேன் என்றார்கள். அவர் இங்க தொழுகைக்கு அவசரம் இல்லை அவருக்கு. அவர் இதைவிட முக்கியமான தேவையில் இருக்கிறார். அதை உடனே நிறைவேற்ற வேண்டும். எனவே நான் அவருடைய தேவையை முடித்து விட்டு இங்கே வந்தேன். இங்கே நான் யோசிக்க சொல்வேன், மனித இதயங்களில் எத்தனை பசுமையான இடத்தை பூமான் நபிகள் பெறுகிறார்கள். மதிக்கும் குணம், மற்றவர்களின் தேவைக்கு முதன்மை தரும் பாக்கியம். அன்னலார் சுஜூதிலே இருக்கிறார்கள். அன்னலார் சுஜூதிலே இருக்கிறார்கள். எழுந்திருக்கவே இல்லை. நாங்களும் சுஜூதில் இருந்தோம். நீண்ட நேரம் ஆகிவிட்டது. நீண்ட நேரம் இன்னும் எழுந்திருக்கவில்லையே. எங்களுக்குள்ளால் ஒரு அச்சமும் இருக்கிறது. ரொம்ப நேரம் ஆனால் சுஜூத் எவ்வளவுதான்? 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகி எழுந்திருக்கல. எங்களுக்கு ஒரு வகையான அச்சம். நீண்ட நேரம் கழித்து அன்னலார் எழுந்திருத்தார்கள். நாங்கள் தொழுகை முடித்த போது கேட்டோம். அங்கேதான் அப்போது புரிந்தது. இல்லை இல்லை, என் மகள்னா ஜைனபு நாயகியினுடைய மகள், பேத்தி உமாமா. நான் சுஜூத்தில் போன போது அவள் ஓடி வந்து என் புஜத்தில் ஏறிக்கொண்டார். என் மீது உட்கார்ந்து கொண்டார். என் மீது அவர் வாகனமாக பயன்படுத்தி கொண்டார். அவங்க உட்கார்ந்து இருக்கிறதுல இன்பம் கொண்டிருக்கிறார். அவளுடைய ஆசை தீர்ற வரைக்கும் சுஜூதில் இருந்தேன். அல்லாவின் சுஜூத் அது. அல்லாஹ்வுக்காக நெத்தி. இங்கே என் பேத்தி வந்திருக்கிறாள். என் மகள் ஜைனபனுடைய மகள் உமாமா என் மீது புஜத்தில் பயணிக்கிறாள் என்று சொன்ன உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் புஜத்துல தூக்கி வச்சுட்டு போறாங்க இமாம் ஹுசைனை. இன்னைக்கெல்லாம் நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருந்துச்சு. பிள்ளைங்களை பேர பிள்ளை எல்லாம் தூக்கி புஜத்துல வச்சுட்டு போற பழக்கம். இது அப்படியே குறைஞ்சிட்டு. இவன் குறைஞ்சிட்டு புஜத்துல யார் வச்சுட்டு போறா பிள்ளையில. பழைய காலத்துல பார்த்தா புஜத்துல பிள்ளைய வச்சு பிடிச்சிட்டே வருவாங்க. இப்ப நம்ம போனா நம்மளை வேற மாதிரி பேசுவான். சரியான லூசு போல தெரியுது. வேற மாதிரி நம்ம பேரை சொல்லிடுவோம். புஜத்தில் வைத்து தூக்கி போகிறார்கள். ஒருவர் சொன்னார், நிஅமல் பெருமானாரை பார்த்து அவர் கொண்டு வந்தார். அவர் பார்த்து சொன்னார், நிஅமல் மர்கப், நல்ல வாகனம் என்றார். யாரு? பார்க்கிறவர். நல்ல வாகனம். இப்படி ஒரு வாகனம் கிடைக்குமா? பெருமானாரே வாகனம். பெருமானாரின் புஜத்திலே பயணம். ரசூல் அவரை கொண்டு வர்றாங்க. நல்ல வாகனம் என்று ஒருவர் பாராட்டினார். என் பெருமான் அவரை பார்த்து சொன்னாங்க, வாகனம் மட்டும் நல்லது இல்லை, பயணிப்பவரும் நல்லவர் என்றார்கள். நிஅமர் ராக்கிப் என்றார்கள். வாகனம் நல்லது என்று அவர் சொல்றாரு. அவருக்கு பெருமானார் பதில், நான் வாகனம்னா நபி, வாகனம் மட்டும் நல்லது இல்ல, வாகனத்தில் பயணிப்பவரும் நல்லவர் என்றார்கள். யாரை? இமாம் ஹுசைனை. அந்த பண்பு
அல்லாஹ் சொல்கிறான் என்றால் சும்மாவா? இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், மிக மகத்தான உயர்ந்த குணம். இங்கே வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த குணம் பளிச்சிட்டது நபியிடத்திலே. வீட்டில் அன்னை ஆயிஷா சொல்வார்கள், முகம் சுளித்து என்னிடத்தில் பேசியதில்லை. மாப்பிள்ளைமார்களுக்கு சொல்லுகிறேன், முதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லுகிறேன், மனைவி முகத்தை காயப்படுத்தி எத்தனை பேர் ரசனை கண்டீர்கள்? அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும். மனைவி கோபப்பட்டு பார்ப்பதா? எங்கள் முகம் சுளிக்க அன்னலார் நடந்ததில்லை. நிறைய பேர் சீண்டி பார்ப்பதில் சுகம். ஏதாவது ஒன்ன கொடுத்து டார்ச்சர் கொடுக்கிறது. மனைவிக்கு டார்ச்சர் கொடுப்பவன் நல்ல மனிதன் இல்லை என்றார்கள். நல்ல மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லல. லைஸ உலாயிக்க பிஹயாரிக்கும். இமாம் திருமதி எழுதுவார், மனைவியை கையை நீட்டுறவர், மனைவியை குறைச்சி பேசுறவர், மனைவிக்கு ஏதாவது மனசு வருத்தப்படுற மாதிரி கண்ணீர் சிந்துற மாதிரி காரியத்தை செய்தால் அவர் நல்ல மனிதனே இல்லை. நீ மனித உலகத்திலேயே கெட்டவன். உத்தம நபிகள் தன் வீட்டில் நடந்த விதம் அன்னை ஆயிஷா சொல்வார்கள், முகம் சுளிக்கும்படி எங்களை ரசூல் நடத்தியதில்லை. வீட்டுக்குள்ளே அன்னலார் மிகச்சிறந்த குணம். இன்னக லஅலா ஹுலுகின் அதீம் என்று அல்லாஹ் சொன்னானே. இன்னைக்கு நான் பெருமைக்கெல்லாம் இல்லை, எங்க வீட்டில் என் பிள்ளைகளோடு என் மனைவியோடு நடந்த விதம் மிக ஆச்சரியமான விதம். இப்போதும் நாம் இங்கே இருக்கிறோம், அல்லாஹ்வோடு இருக்கிறோம். அவர்களின் நலனில் நம்முடைய கவனம் இருக்கும். நம்ம வீட்டில் இருந்தாதான் பிள்ளைங்களுக்கு சந்தோஷம், வீட்டில் இருந்தாதான் மனைவிக்கு சந்தோஷம். நிறைய பேர் வெளியில இருந்தாதான் மனைவிக்கு சந்தோஷம். அந்த மனுஷன் அங்கே வந்தாதான் பிரச்சனைங்கிறாங்க. அவர் வெளியூர்லேயே இருக்கட்டும். ஒரு அம்மா சொல்லிச்சு, எங்கள் வீட்டுக்காரரு துபாயில் இருக்கிறாரு, அதற்கு அடுத்த வாரம் வர்றாரு. நான் சொன்னேன், அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோ நாள் ஆச்சுமா? 3 வருஷம் ஆச்சு. ரொம்ப பாக்கியமா அண்ணன். என்ன பாக்கியம் ஹசரத்? அவர் வராமல் இருந்தால் தான் நல்லது. 3 இயர்ஸ் ஆச்சு, வராட்டா நல்லது. ஏம்மா? அங்கே இருந்தால் டெய்லி 1 மணி நேரம் ஃபோன் பண்ணுறாரு, சிரிச்சு பேசுகிறார். வீட்டுக்கு வந்தால் ஒரு நாளைக்கு 5 தடவை சண்டை போடுவார். சரியான அலாமத்து காய்ச்சா, சரியான அலாமத்து. வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை. நான் கேட்கிறேன், என் மனைவி என்னை குற்றம் சொல்லும் வாழ்க்கை வாழ்வதா? என் பெருமானாரை பற்றி அல்லாஹ் உயர்ந்த குணம் என்றான். அந்த குணம் வீட்டில் பிரதிபலித்தது. கடிந்த வார்த்தைகள் இல்லை, சிரித்த முகத்தை வீணாக்கியதில்லை. பெருமானார் இடத்தில் மனைவியர்கள் எல்லாம் மோதுறாங்க, பிரச்சனை கொண்டு கேட்கிறாங்க, அதை செய்யணும் இதை செய்யணும். ரசூலை நான் பார்த்தேன், சிரித்து கொண்டே இருந்தார்கள். மனைவிமார்கள் ரசூல் இடத்துல போட்டி போடுறாங்க, எனக்கு அது வேணுங்கிறாங்க, இது வேணுங்கிறாங்க. உமர் இப்னுல் கத்தாப் உள்ள வந்த போது மனைவிமார்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. ஏன்பா சிரிக்கிறீங்க யார் ரசூலல்லாஹ்? ஏன் சிரிச்சிங்க? ஒண்ணும் இல்லை, எங்கட இவ்வளவு நேரம் விவகாரம் பண்ணிட்டு இருந்த அந்த பெண்கள் எல்லாம் உங்களை கண்டவன ஓடி போயிட்டாங்க. உங்களை கண்டவன அதை பார்த்து நான் சிரிச்சேன். அவங்க ஓடினதை விட பெரிய முக்கியம், கீழே விழுந்துருவாங்களோ எனக்கு பயமா இருக்கு. அப்படி ஓடினாங்க. உடனே இங்கேருந்து சத்தம் போட்டாராம் உமர் சத்தம் போட்டாங்க அந்த மனைவியர்களை, என்ன என்னை பயப்படுகிறீர்களா? அல்லாஹ்வுடைய ரசூலை பயப்பட மாட்டீர்களா அப்படின்னு சத்தம் போட்டாங்க. செய்தனா உமர். அங்கிருந்து பதில் வந்துச்சான், அல்லாஹ்வுடைய ரசூலை நாங்க பயப்படுற மாதிரி அவங்க குணம் இல்லை, உங்களை பார்த்தா பயம் வராம என்ன வரும் நாங்களாம். நபி அவர்களை பார்த்து நாங்கள் பயப்படுகிற அளவுக்கு அவங்க நடக்கிறது இல்லை. உங்களை பார்த்தா நாங்க பயப்பட வேண்டியிருக்கு. அப்படிதான் உங்களுடைய தன்மை. குறை சொல்லவில்லை, ரசூலின் தன்மையை மேலோக்கி பார்க்கிறார்கள். எங்கிட்ட கொஞ்சம் வேகமா அவங்க நடந்தாலும் நாம் மென்மையா நடக்கணுங்கிறதுக்கு எத்தனை முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ். சிலது எனக்கு பிடிக்குது, என் மனைவிக்கு பிடிக்கல, நான் மாற வேண்டும். அவங்கள மாத்த நினைக்கிறது இல்லை, நான் மாற வேண்டும். சில விஷயம் இப்படித்தான் இருக்கணும், நாம இருந்து மாற வேண்டும். அவங்க அப்படி இல்லை, இப்படி இருங்கிறாங்க, மாறிக்கொள்ள வேண்டும். இதுதான் ரசூலின் குணம். இது தராவி 10 நிமிஷம் பயானு, இதுல இதை பேசிலாம் முடிக்க முடியாது. ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே மாட்சிபம் நிறைந்த மங்கா புகழ் பெற்ற குணம் உங்களுக்கு இருக்கிறது என்றான். அந்த குணம் எங்கு போனாலும் ஜொலிக்கிறது. பள்ளிவாசலிலே, வீட்டுக்குள்ளே, சமூகத்திலே, நண்பர்களிலே, பிள்ளைகளிலே, சுபுகு தொழுகையில் உத்தம நபி தொலை வைத்து நீண்ட சூறாவை துவக்கியவர்கள் நிறுத்தி விட்டார்கள். தோழர்களுக்கு வியப்பும் ஆச்சரியமும் வருத்தமும். ஏன் பெருமானார் ரொம்ப நேரம் ஓதணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட தோழர்கள் திடீர்னு சுருக்கின போது தொழுகையை முடிச்சிட்டு ரசூல்கிட்ட கேட்கிறாங்க, என்ன யார சொல்லலாம்? ஒண்ணும் இல்லை, நீண்ட நேரம் தொழணும் ஓதணும் ஆசை. நான் இங்கே ஒரு குழந்தை அழுதது, அந்த
அழுகுரல் என்னை தொடர்ந்து ஓத வரவில்லை. காரணம், அந்த பிள்ளை அழுத போது அவங்க தாய் இருப்பாங்களே, அந்த தாய் மனசு என்ன பாடுபடும். ஒரு தாய் மனசு பிள்ளை அழுதால் என்ன பாடுபடும். அதனால அந்த பிள்ளையின் மீதும் அந்த தாயின் மீதும் எனக்கு ஏற்பட்ட கருணை தொழுகையை சுருக்குனேங்கிறாங்க. ரொம்ப பெரிய மனிதர், மாபெரிய சக்தி வாய்ந்த குணம், உலகத்தையே தன் கட்டுப்பாட்டின் கீழ் அன்றைக்கும் கொண்டு வந்தார்கள், இன்றைக்கும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கையால், குணத்தால். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குணத்துக்கு நம்ம தானே வாரிசு. மாறுவோம். முதல்ல வீட்டில் சிரிச்ச முகத்தை காணாக்காமல் இருப்போம். நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் உம்முன்னு இருக்கிறது, கம்முன்னு இருக்கிறது. அது எங்கேயும் வையுங்கள். அந்த முகத்தை வீட்டில் வைக்காதீர்கள், நண்பர்களிடத்தில் வைக்காதீர்கள், பச்சிளம் பிள்ளைகளிடத்தில் காட்டாதீர்கள். உங்கள் குணம் சிரித்த முகமாகட்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் மாணவியின் பாக்கியம் நிறைந்த குணத்தில் பங்கு பெறுவதற்கு தௌஃபீக் செய்வானார். நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.